அதானி தொடர்பான விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் ராமதாசுக்கு இடையே ஒரு கருத்து மோதலானது ஏற்பட்டுள்ள நிலையில் இது பற்றிய கருத்துக்களை அளிப்பதற்காக நமது இணைப்பில் தற்போது விசிகாவை சேர்ந்த திரு ரவிக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரவிக்குமார். தற்போது அதானி தொடர்பான விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் ராமதாசுக்கும் இடையே ஒரு கருத்து மோதலானது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விவரம். நாடாளுமன்றம் தெரிவித்திருக்கிறது. அவைகள் எந்த அனுபவம் நடக்காமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரச்சனை தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. இதைத்தான் இங்கே இருக்கிற பெரும்பாலான உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். மக்களவை மட்டுமல்ல, மாநிலங்களவையிலும் முன்வைத்து இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு நமது மூத்த செய்தி ஆசிரியர் ரகுமான் இணைகிறார். வணக்கம் ரகுமான். தற்போது அதானி தொடர்பான விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் ராமதாசுக்கும் இடையே தொடர்ந்து ஒரு கருத்து வேறுபாடு ஆனது நிலவி வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள். சூரிய மின்சக்தி ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்தியாவில் அரசு அதிகாரிகளுக்கு 2500 கோடி ரூபாய் வரை அதானி லஞ்சம் கொடுத்தார் அல்லது கொடுக்க முயன்றார் என்று அமெரிக்க நீதித்துறையும் அங்குள்ள பங்குச்சந்தையும் குற்றம் சாட்டியிருந்தன. இந்த குற்றச்சாட்டுகள் இந்திய அரசியலில் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அதானி நேரில் சந்தித்தது ஏன், அவரது இல்லத்தில் தனிப்பட்ட முறையில் சந்தித்தது ஏன், அது பற்றி முதலமைச்சர் விளக்குவாரா? அதே போல தமிழக மின்துறைக்கும் அதானி ஊழலுக்கும் தொடர்பு இருக்கிறதா என தமிழக அரசு விசாரணை நடத்துமா என்றெல்லாம் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருந்தார். இது பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது அவருக்கு வேறு வேலை இல்லை, அதனால் தொடர்ந்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார் என அவர் பதில் கூறியிருந்தார். இந்த பதிலால் ஆவேசமடைந்த அன்புமணி, ராமதாஸ் போன்ற ஒரு சமூக சீர்திருத்தவாதியை, மூத்த தலைவரை இப்படி கொச்சைப்படுத்தலாமா, முறையான ஒரு கேள்விக்கு ஏன் முதலமைச்சர் பதிலளிக்க மறுக்கிறார், இப்படி விமர்சித்ததற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் டெல்லியில் இருந்து செய்தி நிறுவனத்திற்கு அவர் பேட்டி அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள், அன்புமணியும் சரி ராமதாசும் சரி, அதானி விவகாரத்தில் முதலமைச்சரை பார்த்து கேள்வி எழுப்புகிறார்களே, அவர்கள் பிரதமர் மோடியை பார்த்து அந்த கேள்வி எழுப்புவார்களா, பாஜகவை பார்த்து அந்த கேள்வி எழுப்புவார்களா, மத்திய அரசை பார்த்து அந்த கேள்வி எழுப்புவார்களா என்ற கேள்வி இவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதானி விவகாரம் என்பது நேரடியாக மத்திய அரசோடு தொடர்புடையதாக கூறப்படும் நிலையில் பிரதமர் மோடி தான் அதானியை பாதுகாத்து வருகிறார் என்று ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் குற்றம் சாட்டும் நிலையில் அதுபோன்ற கேள்வி மோடியை பார்த்து அன்புமணி கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன் என்று அவர்கள் வினா எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரகுமான்.